இப்ப முதலாவது இது திரிகோண கணிதம் தொடர்பாக இருக்கிற வினா. அப்ப திரிகோண கணித விகிதம் தொடர்பாக இருக்கிற வினா இருக்கிறபடியா நாங்க திரிகோண கணிதம் தொடர்பாக இருக்கிற அடிப்படையான எண்ணக்கருக்களை மிகவும் விரைவாக ஒரு தரம் குயிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குள்ள போறோம். திரிகோண கணித விகிதம் தொடர்பாக இருக்கக்குள்ள இந்த திரிகோண கணித விகிதம் சைன், காஸ், டான் 3 வகையான விகிதங்களை நாங்க இதுல பார்க்க போறோம். இதற்கு மேலதிகமாகவும் இருக்குது. அதை நீங்க A லெவல் மேத்ஸ் படிக்கக்குள்ள அது தொடர்பான விடயங்களை நீங்க பாப்பீங்க. இப்ப நாங்கள் ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த செங்கோண முக்கோணியில உங்களுக்கு தெரியும் செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் என்னன்னு சொல்றோம்னு சொல்லுங்க. செங்கோணம் செம்பக்கம் சொல்லுவோம். செங்கோணத்துக்கு எதிரே இருக்கிற பக்கம் செம்பக்கம். இந்த முக்கோணத்தை நாங்க ABC சொல்லி பேரிட்டு கொள்வோம். இந்த ABC என்றதுல BC செம்பக்கமா இருக்கும். அதே நேரத்துல நாங்க இந்த செங்கோண முக்கோணியில செங்கோணம் தவிர்ந்த ஒரு கோணத்தை நாங்க செலக்ட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா அந்த கோணம் கருதப்படும் கோணம்னு சொல்லுவோம். அது எங்கேயும் 2 இடங்கள் இருக்குது. இதை நாங்க தீட்டான்னு எடுத்துக்கொள்வோம். இதை நாங்க ஆல்பான்னு எடுத்துக்கொள்வோம். இந்த ஆல்பா, கேமா இதெல்லாம் இந்த கோணத்தை குறிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான். அப்ப இந்த கோணங்கள் கருதப்படும் கோணத்தை அடிப்படையா வச்சுக்கொண்டு எதிர்பக்கம் அயற்பக்கம் என்ற 2 விஷயம் தீர்மானிக்கப்படும். ஆனா செம்பக்கம் என்றது எப்பவும் செங்கோணத்துக்கு நேரே இருக்கிற பக்கம் தான் செம்பக்கமா இருக்கும். அப்ப நாங்க இதுல குறிச்சு கொள்ளுவோம். இதுல கவனிச்சு கொள்ளுங்க. இங்க இது செம்பக்கம். இப்ப தீட்டாவை நாங்க கருதப்படும் கோணமாக எடுத்தோம்னு சொன்னால், தீட்டா கருதப்படும் கோணமாக எடுத்தோம்னு சொன்னால் இந்த தீட்டாவுக்கு எதிரே இருக்கிற பக்கம் AB. அப்ப இங்க AB எதிர்பக்கமாக இருக்கும். AB எதிர்பக்கம். அதே போல தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கம் இந்த இருக்கிற பக்கம் AC. இந்த AC அயற்பக்கம் சொல்லுவோம். ஓகே, அயற்பக்கம். மற்றது நம்ம செம்பக்கம் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல அல்பாவை நீங்க கருதப்படும் கோணமா எடுத்தா இங்க அல்பாவுக்கு எதிரே இருக்கிற பக்கம் இங்க ஏசியா இருக்கும். அப்ப ஏசி எதிர்பக்கமா இருக்கும். எதிர்பக்கம் என்னோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எதிர்பக்கம். அதே போல AB அல்பாவுக்கு பக்கத்துல இருக்கிறதால அதை நாங்க அல்பாவை நாங்க கருதப்படும் கோணமா எடுக்கக்குள்ள அது அயற்பக்கம் என்று சொல்லுவோம். ஓகே, இதை அயற்பக்கம் என்று சொல்லுவோம். இது அடிப்படையான விஷயம். எதிர்பக்கம், செம்பக்கம், அயற்பக்கம் இந்த 3 பக்கங்களையும் நாங்க இனம் கண்டுகொள்ற விதம். ஓகே, அடுத்தது திரிகோண கணித விகிதத்துல இந்த செம்பக்கம், எதிர்பக்கம், அயற்பக்கம் என்ற விடயங்களை கருத்துல கொண்டு அவற்றுக்கான விகிதங்களை நாங்க எழுத போறோம். இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடிய மாதிரி இதை நாங்க பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, இதுல நான் செங்கோணம் போட போறேன். இதுல அல்பா போட்டிருந்தேன் நான், இதுல தீட்டா போட்டிருந்தேன் நான். இதுல முதலாவது நீங்க பார்க்க போறது சைன் விகிதம். அப்ப சைன் தீட்டாவே ஃபர்ஸ்டா சொல்லி தாரேன். அப்ப சைன் தீட்டான்னு சொன்னா எதிர்பக்கத்தின் கீழ் ஏப்பன்னு சொல்லி போடுறேன் நான். எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். செம்பக்கத்தில் எதிர்பக்கம் சொல்லுவோம். இப்ப நாங்க இதை ABC என்று சொல்லி போட்டா இங்க எங்களுக்கு தீட்டாவுக்கு எதிர்பக்கம் AB, தீட்டாவுக்கு செம்பக்கம், இந்த முக்கோணத்துல செம்பக்கம் BC இருக்க போது. BCயில் AB என்று சொல்லி வரப்போகுது. அதே போல காஸ் தீட்டா, சைன் தீட்டா மாதிரி காஸ் தீட்டான்றது தீட்டாவை தான் கருதப்படும் கோணமா எடுக்கிறோம். காஸ் தீட்டான்றது அயற்பக்கம். அயற்பக்கத்தின்கள் செம்பக்கம். அதே போல செம்பக்கத்துல சொல்ற எதிர்பக்கத்தின்கள் செம்பக்கம் போல அயற்பக்கத்தின்கள் செம்பக்கம். ஓகே, இங்க
கொஸ்டீட்டாவில பாத்தீங்கன்னு சொன்னா ஏபி அயற்பக்கமாக இருக்கிறது ஏசி, செம்பக்கம் பிசி. அது சரி. அடுத்தது tan தீட்டா. tan தீட்டான ஸ்மால் tan தீட்டா. tan தீட்டான்றது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இங்க செம்பக்கம் சம்பந்தப்படாது. செம்பக்கம் தொடர்பான தரவு உங்களுக்கு தரப்படாத இடத்துல அயற்பக்கமும் செம்பக்கமும் தந்தால் நாங்க அந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்த வேண்டிய விகிதம் வந்து tan விகிதமா இருக்கும். அப்ப தீட்டா வச்சுக்கொண்டு பார்க்கக்குள்ள எதிர்பக்கமா இருக்கிறது ஏபி, அயற்பக்கமா இருக்கிறது வந்து ஏசியா இருக்கும். சரியோ? அப்ப நாங்க இத வந்து tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம்னு சொல்லி கொடுப்போம். இதே நேரத்துல இன்னொரு தொடர்பை பார்க்கலாம். நீங்க பாருங்க, சைன் தீட்டாவை கொஸ் தீட்டாவில பிரிக்கக்குள்ள சைன் தீட்டாவை நல்லா குறைச்சு கொள்ளுங்க. சைன் தீட்டாவை கொஸ் தீட்டாவில பிரிக்கக்குள்ள பாருங்க, கீழுக்கு இருக்கிற அந்த பிசி ரெண்டும் வெட்டப்பட எங்களுக்கு tan தீட்டா வரும். அதாவது tan தீட்டான்றது வந்து சைன் தீட்டா, சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டாவா இருக்கும். சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டா. சரியா? சைன் தீட்டாவுக்கு சும்மா சிம்பிளா பாருங்க, ஏபியின் கீழ் சைன் தீட்டாங்க எடுப்போம். என்ன? ஓகே. tan தீட்டான்றது வந்து tan தீட்டா சமன் சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டாவா இருக்கும். இங்க சைன் தீட்டான்றது நாங்க பார்த்திருக்கிறோம் ஏபியின் கீழ் பிசி. அதே போல காஸ் தீட்டான்றது வந்து ஏசியின் கீழ் பிசி. இப்ப கீழுக்கு இருக்கிற அந்த பிசியும் பிசியும் வெட்டப்பட எங்களுக்கு விடையா வர போறது ஏபியின் கீழ் ஏசி. எனவே tan தீட்டா சமன் ஏபியின் கீழ் ஏசி. அப்ப நாங்க என்ன சொல்லலாம், tan தீட்டான்றது வந்து சைன் தீட்டாவின் கீழ் காஸ் தீட்டான்னு சொல்லலாம். இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? இவ்வளவு கிளியரா? விளங்கலன்னா கேளுங்க. சரியா மக்கள்? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan தீட்டா, இது மூன்றும் விளங்கிட்டா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட நோட் பண்ணி கொண்டு வாங்க. இப்ப இனி அடுத்த விஷயம் இன்னும் உண்டு. வினாவுக்குள்ள போறோம். இந்த பெருமானங்களை கண்டுபிடிக்கிறது பார்க்கணும். வினாவுக்குள்ள போயிருது பார்ப்போம். சரி, இப்ப வினாவை பாருங்க. இதுல தரப்பட்டிருக்கிற படம் தான் இங்க உங்களுக்கு பெரும்படியா தந்திருக்கிறாங்க. ஒரு சமதள கிடைநிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபியும் அதிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி சியும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. புள்ளி சியிலிருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி, புள்ளி சியிலிருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி பியின் ஏற்ற கோணம் 48 பாகை ஆகும். ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில், ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம் 50 மீட்டர் ஆகும். அப்ப இங்க ஏபிடி முக்கோணியில பிடி இந்த நீளம் 50 மீட்டர், ஏ கோணம் ஏசிபி வந்து 48 பாகை. அதே நேரத்துல ஏ நிலைக்குத்து கம்பம் ஏபியும் ஏபியிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி சியும். அப்ப ஏசி வந்து 30 மீட்டர். அப்ப இந்த தரவுகள் எங்களுக்கு படத்துல குறிக்க வேண்டி வரப்போகுது. தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்க. டியிலிருந்து
அவதானிக்கும் போது டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் 40 பாகையிலும் பெரியதென காட்டுக. 40 பாகையிலும் பெரியதென காட்டுக. அப்ப இந்த முதலாவது இந்த படத்தை இந்த படத்தை நாங்க கீறிக்கொள்வோம். கீறிட்டு அதுல இருக்கிற தரவுகளை முதலாவது குறிக்கணும். தரவுகளை குறிச்சதுக்கு பிறகு நாங்க கணித்தல்களுக்கு போகணும். சரியோ? இப்ப முதலாவது அவங்க தந்திருக்கிற படத்தை நாங்க என்ன செய்யணும்? கீறவணும். கீறிட்டு அதுக்கு பிறகு தந்திருக்கிற தரவுகளை அவங்க சொன்ன அலகுகளோட பெரும்படி படத்துல நான் குறிக்கணும். குறிச்சதுக்கு பிறகுதான் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு நான் போகணும். சரி, இப்ப இந்த வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த வருடத்துல மட்டும் கொஞ்சம் பின்னுக்கு வந்திருந்தது. பொதுவாக 4வது வினா அந்த முதல் பகுதி 2A பகுதிக்குள்ள இந்த வினா உள்ளடங்கும். ஒரு முறை 10வது வினா வந்தது. இதுல தரவுகளை நாங்க குறிக்கக்குள்ள அவங்க சொன்ன தரவுகளை ஒவ்வொன்றையும் நாங்க குறிக்கிறது ஒரு புள்ளியை பெரும்பாலும் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க கவனிச்சு கொள்ளுங்க. நான் இதுல கீறிக்கொள்றேன், விளங்காட்டி திரும்ப கேளுங்க. சரி, முதலாவது அவங்க தந்த படத்தை குறிச்சு கொள்ளுவோம். இந்த இருக்குது நிலைக்குத்து கம்பம், அதுல இங்க இருக்க போகுது சி, இங்க இருக்க போகுது டி. இது ஏ, இது பி, இது சி, இது டி. இதான் அவங்க தந்த படம். இதுல இந்த சி ஏ அதாவது அல்லது ஏசி ஏசி எவ்வளவு? 30 மீட்டர். விளங்குதா மக்கள்? கழிக்கிறது எல்லாருக்கும் விளங்குதா? விளங்காட்டி திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க. 30 மீட்டர். ஏற்ற கோணம், அப்ப இந்த கிடைமட்டத்துல கண்ண பிய பாக்காரு. அப்ப இதுல இருந்து விளவும் ஏற்ற கோணம் 48 பாகை. அடுத்தது கயிறு கட்டப்பட்டு இருக்குது ஏபி, அது 50 மீட்டர் சொல்லி தந்திருக்குது. இவ்வளவு நீங்க குறிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளிகள் இந்த இடத்துல கிடைக்க போகுது. இந்த பகுதி மிகவும் இலகுவான பகுதி. ஒரு 5-6 நிமிடத்துல ஒரு குறிப்பிட்ட கேள்வி எங்களால முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதால இந்த பகுதியை சில சந்தர்ப்பங்கள்ல வரைவு எல்லாம் சில நேரத்துல சிக்கலாகும் என்று சொன்னா இந்த பகுதியை எடுத்து சிம்பிளா செஞ்சு போட்டு போகலாம். கால்குலேஷன் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் சிம்பிளா செய்யலாம். இது இப்ப நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு ஏபீர நீளத்தை கண்டுபிடிக்கிறது தான் இப்ப டார்கெட்டா இருக்க போகுது. ஏபீர நீளத்தை கண்டுபிடிச்சோம்னு சொன்னா இங்க ஏபிடி என்ற முக்கோணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்றால், ஏபிடி என்ற முக்கோணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இங்க ஏபி நீளம் எவ்வளவுன்னு சொல்லி தெரிஞ்சா எங்களுக்கு செம் பக்கம் தெரியும். அப்ப இந்த இருக்கிற கோணத்தை நாங்க தீட்டான்னு எடுத்து இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதா எங்கட இறுதி நோக்கம். ஏடிபி என்ற கோணத்தை கண்டுபிடிக்கிறதா இறுதி நோக்கம். அப்ப அதை கண்டுபிடிக்கணும். ஏதாவது 2 பக்கங்கள் எங்களுக்கு தேவை. அதுல ஒன்று செம்பக்கம் இருக்குது. அந்த பெரிய முக்கோணத்துல அந்த எதிர்பக்கம் தீட்டாவுக்கு எதிரே இருக்கிற எதிர்பக்கம் எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சோம்னு சொன்னா அதை வச்சு கொண்டு செம்பக்கமும் எதிர்பக்கமும் சம்பந்தப்படுற சைன் தீட்டாவை போட்டோம்னு சொன்னா தீட்டா எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல நாங்க என்ன செய்யணும்டா, உள்ளுக்குள்ள இருக்கிற
முக்கோணம் ஏபிசி சின்ன செங்கோண முக்கோணிக்கு 2 தரவு இருக்கு எங்களுக்கு. இதை நாங்க தீட்டாண்டு எடுத்தோம்னு சொன்னா, அதாவது சுமார் 48 பாகையைத்தான் கருதப்படும் கோணமா எடுக்க போறோம். எடுத்தோம்டா இந்த 30 மீட்டர்ன்றது எங்களுக்கு அயற்பக்கமாக வரப்போகுது, ஏபி வந்து செம்பக்கமாக வரப்போகுது. இது விளங்கிட்டா எல்லாருக்கும்? இது கிளியரா? ஓகே. இப்ப ஏபிசி என்ற முக்கோணத்தை மட்டும் கருத்துல கொள்ளுங்க. அப்ப இதுல ஏபிசி என்ற முக்கோணத்துல எங்களுக்கு தீட்டா எவ்வளவுன்னு சொல்லி தெரியும், 48 பாகை. எங்களுக்கு தெரிந்தது 30 பாகை அயற்பக்கம். இங்க இதுக்கு 48 பாகைக்கு இது என்ன பக்கம்? எதிர்பக்கமா இருக்க போகுது. விளங்குதா? 48 பாகைக்கு இந்த பக்கம் என்ன பக்கம்? எதிர்பக்கம். இது செங்கோண முக்கோணி, இந்த ஏபி வந்து செம்பக்கமா இருக்க போகுது. சரியோ? செம்பக்கம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, இது எதிர்பக்கமா இருக்கும். பிசி வந்து செம்பக்கம், ஏபிசி முக்கோணத்துல பிசி வந்து செம்பக்கம். 48 பாகை கருதப்படும் கோணமா எடுத்தா 48 பாகைக்கு எதிரே இருக்கிற பக்கம் ஏபி. அப்ப ஏபி வந்து எதிர்பக்கம், ஏசி வந்து அயற்பக்கம். அப்ப எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்படுற திரிகோண கணித விகிதம் என்னன்னு சொல்லுங்க. எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்படுறது. வெரி குட். அப்ப tan. எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்பந்தப்படுறது tan என்றதால நாங்க tan விகிதத்தை போட போறோம். tan 48 பாகை அந்த கோணத்தை நாங்கள் போடுறோம். எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். இங்க 48 பாகை tan 48 பாகை எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இயற்கை தான்சன் அட்டவணையை பயன்படுத்தி எதிர்பக்கம் எங்களுக்கு தெரியும் ஏபி என்று சொல்லி, அயற்பக்கம் உங்களுக்கு தந்திருக்குது ஆல்ரெடி 30 என்று சொல்லி. இப்ப நீங்க தான்சன் அட்டவணைய பார்க்க தெரியணும். தான்சன் அட்டவணைய பார்க்கறதுக்கு அது எப்படி பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட கணித புக்ல பின்னுக்கு எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது மடக்க புத்தகம் இருந்தா மடக்க புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாருங்க, இயற்கை மடக்கை இயற்கை சைன்கள் கடைசியில் இருக்கு. இயற்கை கோசைன்கள், இயற்கை சைன்கள், அதுக்கப்புறம் இயற்கை தான்சன்கள் என்று இருக்கு பாருங்க. இயற்கை தான்சன்கள் என்று இருக்கும். சரியா? எடுத்துட்டீங்களா? இயற்கை தான்சன்கள் நம்மளுக்கு எத்தனை பாகை? tan எத்தனை பாகை பார்க்கணும்? 48 பாகை. 48 பாகை பார்க்கணும். 48 பாகை என்றது இங்க உங்களுக்கு தெரியணும், ஒரு பாகை என்றது 60 கலை. சரியா? ஒரு நிமிடம் 60 செகண்ட் மாதிரி தான் பாகையின் உப அலகு வந்து கலை. அப்ப ஒரு பாகை என்றது 60 கலை. இங்க கலை எதுவும் சம்பந்தப்படல. கலை சம்பந்தப்படுற கேள்வி நாளைக்கு செய்வோம். இன்றைக்கு நாங்க பாகை மட்டும் சம்பந்தப்படுற கேள்வி பார்க்க போறோம். அப்ப இங்க பாருங்க, 48 பாகை. அப்ப எத்தனை கலையா இருக்கும்? 0 கலையா இருக்கும். இது கிளியரா? 48 பாகை 0 கலை. இது விளங்குதா? கிளியரா? இங்க பாருங்க, 48 பாகை 0 கலை. இப்ப இதுல பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளவு போட்டிருக்காங்க? 1. சொல்ற விளங்குதா உங்களுக்கு? இருக்கு 1. அப்ப இங்க இது வரைக்கும் ஃபுல்லா 1 தான் வரப்போகுது. 1.1106. அப்ப 48 பாகைக்குரிய எண் பெருமானம் எவ்வளவு? 48 பாகைக்குரிய எண் பெருமானம் 1 தசம் எவ்வளவு வரப்போகுது? 1 தசம் 1106. 1106 சமன் AB கீழ் 30. இப்ப உங்களுக்கு இந்த ஏபியை கண்டுபிடிக்க இயலும். அப்ப ஏபி சமன்
1.1106 தர 30. இதை பெருக்கி எடுங்க. AB எவ்வளவு ரெண்டு குயிக்கா சொல்லுங்க. இருங்க. சொல்லுங்க. 33.318. வெரி குட். 33.318 மீட்டர் என்று சொல்லி உங்களுக்கு வரும்பிடு. சரியா? இவ்வளவு சுருக்கலும் செய்யக்குள்ள இந்த விகிதம் போட்டத்துக்கு உங்களுக்கு 1 புள்ளியும், அதே போல இந்த பாகை கண்டீங்க, இந்த பெருமானம் கண்டீங்க, அதுக்கு 1 புள்ளியும், அலகோட மீட்டர் என்று சொல்லி விட இருந்தா இதுக்கு 1 புள்ளியும் வந்துடும். அப்ப இப்பவே உங்களுக்கு 6 புள்ளி வந்துச்சு. சரியா? இப்ப உங்களுக்கு நீங்க ஏபிர நிலத்தை கண்டுட்டீங்க. இப்ப நீங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட படத்துல ஏபி கண்டுட்டீங்க. சரியோ? 33.1 விடண்டு வந்திருக்குது. இப்ப இதுல அடுத்ததாங்கிற டார்கெட் தீட்டாவை கண்டுபிடிக்கணும். தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்கிற தரவுல 50 மீட்டர்ன்றது எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப இது அங்க தீட்டாவை பார்க்கக்குள்ள இது செம்பக்கம். இந்த ஏபி என்ற 33 சொல்லி எடுத்த விடை வந்து அது எங்களுக்கு எதிர்பக்கம். அப்ப எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுற திரிகோண கணித விகிதம் இது சைன். அப்ப சைன் தீட்டா, தீட்டா தான் எவ்வளவு தெரியா, சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். சைன் தீட்டா தான் கண்டுபிடிக்க போறோம். எதிர்பக்கம் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 33.318 கீழ் 50. இப்ப இத சுருக்கினீங்கண்டா சைன் தீட்டாவுக்குரிய சைன் அட்டவணைக்குரிய பெருமானம் வரும். இப்ப குயிக்கா சுருக்கிடும். இதுக்கெல்லாம் மடக்க பயன்படுத்த தேவையில்லை. மடக்க பயன்படுத்த சந்தர்ப்பம் இருக்குது. இந்த வினாவில மடக்க பயன்பட வேண்டிய அவசியம் தேவையில்லை நம்மளுக்கு. ஏன்னா லேசா சுருக்கேலா சந்தர்ப்பத்துல நாங்க மடக்க பயன்படுத்தணும். தசமன் அளவகுக்குள்ள. ஓகே, இதுக்கு விடைய சொல்லுங்க குயிக்கா. 0.662 666 சரியா பிரியுங்க. 32 வரும். 666 வரும். இப்ப இந்த 666 என்ற பெருமானம் சைன் தீட்டான்னு எடுத்திருக்கிறோம். அல்லது நீங்க இந்த தீட்டாவுக்கு பதிலா கோணத்துல பேரையும் போடலாம். அது என்ன கோணம்? ADB. கரெக்டா? இந்த தீட்டான்னு சொல்றது என்ன? ADB கோணத்துல தான் எடுத்திருக்கிறோம். சரியா? அதையும் போடலாம் அப்படி இல்லைன்னு. இப்ப இதுல இருந்து ADB, ஓகே, ADB கோணத்துல பெருமானத்தை காணப்போறோம். அல்லது தீட்டா, ADB கோணம் அல்லது தீட்டா. சரியா? இப்போ நீங்க போக வேண்டியது அடுத்தது என்ன அட்டவணை? சைன் அட்டவணை. சரியா? சைன் தானே பாக்குறோம். அப்ப இயற்கை சைன்களுக்குள்ள இந்த பெருமானத்தை தேடணும். எவ்வளவு பெருமானம்? 0. இயற்கை சைன் கரெக்டா? 0.6663 இதுக்காண்டு பார்க்கணும். நம்ம முரண்மடக்க பாக்குறோமா? இதுதான் 6663. அது இல்ல. அது 41 பாகைக்கும் 41 பாகை ஓகே, 41 பாகை எத்தனை கலை? 40 கலை. 41 பாகை 40 கலையில இருக்காரு. இப்ப எங்களுக்கு இன்னும் 63 ஆகணும் என்று சொன்னா இன்னும் எத்தனை வேணும்? 15. இங்க 15 இருக்காண்டு பாருங்க. 7ல இருக்கு. 7ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 7ல இருக்குது. அப்ப 41 பாகை
எத்தனை கலை? 40. இதுல இந்த 15 எதுக்கு நேரே இருக்குது? மேலுக்கு 7 கலை. 7 கலைக்கு நேரே இருக்கும். இந்த இருக்குது சரியா? இந்த 7 கலைக்கு நேரே இருக்குது. இங்கே 40 கலைக்கு நேரே இருக்குது. அப்ப 40 மேலும் எத்தனை கலை? 47 கலை. 47 கலை. எத்தனை பாகை? 41 பாகை. 41 பாகை. 41 பாகை. 47 கலை. இப்ப இவ்வளவுதான் இந்த வினா, இந்த கேள்விக்கான விட வரப்போத ஒப்பிட்டு காட்டணும். கடைசியில என்ன சொன்னவங்க? 41 பாகை, 47 கலை 40 பாகை விட அதிகம் என்று சொல்லி கேட்டவங்க. அப்ப சரிதானே? 41 பாகை 47 கலை என்றது 40 பாகையிலும் அதிகம். டியிலிருந்து பியின் ஏற்ற கோணம், டியிலிருந்து பியின் ஏற்ற கோணம். இத போட்டு காட்டணும். காட்டிட்டு கீழே எழுதணும். டியில் இருந்து பியின் ஏற்ற கோணம் 40 பாகையிலும் அதிகமாகும் என்று சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு புள்ளி. இங்க இந்த விகிதம் போடுறதுக்கு ஒரு புள்ளி. அதுக்கு பிறகு இந்த முன்னுக்கு போடுறோம் இல்ல, எதிர்பக்கத்தின் பக்கம், அதுக்கு ஒரு புள்ளி. அடுத்தது சைவதசம் இந்த பெருமானம் எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி. அப்ப ஏற்கனவே 4 புள்ளி வந்துட்டு இதுல 4 6 புள்ளி 3 3 6 6, இதுல 4 புள்ளி, மொத்தமாக 10 புள்ளிகள் கிளியரா வந்துடும். இப்ப நம்ம விளங்கப்படுத்துறதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்குது. ஆனா நாம செய்யக்குள்ள இவ்வளவு எழுதுறதுக்கு அவ்வளவு நேரம் எடுக்குமா? எடுக்காது. இது விளங்குதா? இப்ப பாருங்க, ஸ்கீம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். இதுதானே அதுக்குரிய ஸ்கீம். இவ்வளவுதான் எழுதுறது. இவ்வளவு எழுதுறதுக்கு எவ்வளவு கடை சுருக்கல் செய்த வேண்டாம். ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள செய்திடலாம். இது இலகுவான பகுதி. கஷ்டம் யோசிக்க கூடாது. இலகுவான பகுதி. இந்த சுருக்கலை கவனம் செய்தீங்கன்னா உங்களுக்கு 10 புள்ளி அக்யூரேட்டா எடுக்கலாம். 2 தரம் மேக்சிமம் 2 தரம் சைன் விகிதம், ஏதோ ஒரு திருவண்ணாமலை விகிதம் 2 தரம் போட வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்களை மடக்கையும் பார்க்க வேண்டி வரும். மடக்க பார்க்க வரக்குள்ள ஒரு 1 மினிட் 2 மினிட் கூட எடுக்கும். அவ்வளவுதான். இது விளங்கிட்ட மக்கள்? இந்த கேள்வி கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, ரெக்கார்டிங் போட்டு வரேன், திரும்ப பாருங்க. சரி, அப்ப நாளை காலையில 4:20க்கு பாப்போம். இன்றைக்கு இரவைக்கு இருக்கலாம் உங்களுக்கு 9:10. ஓகே, சரி மக்கள். அப்ப இரவைக்கு 9 மணிக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாய். பாய்.